வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் முறுக்கு டேஸ்ட்டாகவும் மொறுமொறுப்பாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசியை நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுடுங்க. அரிசி நல்லா மொறுமொறுப்பாக காஞ்ச பிறகு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 கப் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 1 கப் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையே நீங்கள் வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதை சலிச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 1 கப் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் எள், 1.5 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம பெருங்காயம் கலந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணதுனால நான் கிளாஸில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வராது. இடியாப்ப மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் முறுக்கு வழக்கில் போட்டோன்னே ஈஸியாக புளிய வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அது மேலே நீங்கள் முறுக்கை பிழிஞ்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிழியும் போது ஈஸியாக எண்ணெயில் போட்டுடலாம், முறுக்கும் உடையாது. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போடுங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். இது ஓரளவு பொன்னிறமாக வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் முறுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வண்ண சமையல்.